வேற லெவல் எக்ஸ்ட்ரானரியான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி நம்ம சேனல் கண்டினியூ ஆதரவு வந்துட்டாங்க. ஸ்ரீவித்யா வந்து செம மாஸ் பண்ணுறாங்க. திருக்கிட்ட வந்து விசாரணையை வந்து ஆரம்பிக்கிறாங்க. எதுக்காக ஸ்ரீ வந்ததும் வராதாம்மா, அவனை பிடிச்சி 1000 கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க. அப்படியெல்லாம் விட முடியாது பாட்டி. கேட்குறது எல்லாம் நல்ல விஷயந்தான். நீ உட்காரு. நீ எதுக்காக மண்டபத்தை விட்டு போன அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. நீங்கள் இதெல்லாம் எப்படி ஏற்றுப்பீங்கன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்த எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னாக சொல்லி முடிக்கிறாங்க. பார்த்தீங்களா, நான் சந்தேகப்பட்டது எல்லாம் கரெக்டாக போச்சு. அப்போனா நம்ம மண்டபத்தில் இருக்கிற அந்த ஒரு நபர் யாருன்னு கண்டிப்பாக கண்டுபிடிக்கணும். சரிப்பா, உனக்கு ஃபோன் அடித்த பொண்ணு பேர் என்னன்னு விசாரிச்சியா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே கவிதாவை வந்து காட்டுறாங்க. அச்சச்சோ, நம்மளை கண்டுபிடிச்சிட்டா என்ன பண்ணுறதுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க கவிதா. இவன் என்னை மாட்டி விட்டுட்டானா அவ்வளோதான், வேலை முடிஞ்சு போச்சு. ஸ்ரீவித்யா முன்னாடி சமாளிக்க முடியாது போல இருக்கே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க கவிதா. எனக்கு அந்த மாதிரி பாட்டமான சுச்சுவேஷனில் என்ன பொண்ணு இது பொண்ணுன்னு தெரில. நான் அங்கே போய் பார்த்தேன்னா ரூம் கதவு திறந்துருக்கு. அங்கே ரூமில் யாருமே இல்லை. அப்போனா என்ன அர்த்தம்னு என்னால் யூகிக்க முடியுதுன்னு ஸ்ரீவித்யா வந்து செம மாஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போனா அந்த மண்டபத்தில் யாரோ ஒருத்தவங்க அந்த ஒரு நபருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஒரு பொண்ணை ஒன்றை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு ரூமில் வச்சு பூட்டிட்டு வந்த நபர் அந்த ரூமில் இல்லைன்னா கதவு உடஞ்சிருந்துச்சா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை இல்லை, கதவு திறந்த மாதிரி தான் இருந்துச்சு. அப்போனா வெளியிலேருந்து தான் ஒரு ஆள் வந்து திறந்துருப்பாங்க. அந்த மண்டபத்துக்குள்ளே அந்த ரூம் பக்கம் யார் வந்தாங்க, யார் கதவு திறந்தாங்கங்கிற விசாரணையை வந்து ஆரம்பிக்கணும். நிச்சயம் துரோகியை கண்டுபிடிக்கிறது அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லை. அதுவும் நம்பிக்கை துரோகிங்க கூட இருந்தே வந்து நமக்கு ஆப்பு வைக்கணும்னு நினச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்ருக்காங்க. செமையாக வந்து நம்ம மகாலட்சுமி கவிதாவை பார்த்து முறைக்கிறாங்க. இவ என்னை எப்படி முறைச்சிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கவிதா வந்து திங்க் பண்ணிகிட்டு இருக்கிறப்ப, அதுக்கப்புறம் என்னாச்சு, நான் அவனை தேடி போனப்போ ஒருத்தன் வந்து ஃபோனில் பேசிகிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் பின்னாடியே போனப்போ தான் இது மாதிரிலாம் நடந்துச்சு. நான் சொல்கிறது உங்களுக்கு இன்னும் கூட அதிர்ச்சியாக கூட இருக்கும். எனக்கு தெரிஞ்சு திருவை நல்லபடியாக வந்து அமுச்சு வைக்கணும்னு ஒரு கூட்டமே இருந்து செயல்படுத்துது. என்னால் இதை புரிஞ்சுக்க முடியுதுன்னு ஸ்ரீவித்யா வந்து பேசிகிட்டு இருக்காங்க. என்ன சொல்கிற, உன்னை ஒரு வண்டி வந்து வேகமாக வந்து பார்த்துட்டு போச்சுல்ல. ஆமாம், இது யதார்த்தமாக நடந்ததில்ல. அவனை யாரோ ஒருத்தன் ஏவி விட்டுருப்பான்ல. அவன் யோசிச்சுட்டே இருந்திருப்பான், இந்த பிரச்சனைக்கு பின்னாடி நான் மாட்டிக்கிட்டான் என்ன பண்ணுறதுன்னு தெரிஞ்சுதான் அவன் தான் அந்த வண்டியில் திருவை இது மாதிரி ஆக்கிட்டு போயிருக்கான்னு என்னால் உறுதிப்படுத்த முடியுது. இதை சும்மா விடக்கூடாது. இப்பயே அதிகாரியை வந்து கூப்பிட்டு இந்த பாயிண்ட் எல்லாத்தையும் சொன்னால் நிச்சயம் அவங்க யார் என்ன ஏதுன்னு பார்த்துருவாங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. சரி, அதுக்கான வேலையை நான் இப்பயே வந்து ஆரம்பிக்கிறேன்னு சொன்னோன்னே தலை சுற்றி போகுது நம்ம கவிதாவுக்கு. அதிகாரிங்க வந்து கேள்வி கேட்டால் இவ்வளோ சீக்கிரம் கண்டுபிடிப்பாங்களா இல்லையான்னு தெரியல. ஆனால் ஸ்ரீவித்யா ரொம்ப வந்து மோசமானவளாக இருப்பா போல இருக்கே. மகாவாத அடித்தவன விட்டுட்டா. ஆனால் ஸ்ரீவித்யா கிட்ட மாட்டணும், இது எல்லாம் சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம கவிதா. செம காமெடியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். அப்போன்னு பார்த்து இதுக்கு பின்னாடி யார் வேணான்னு இருக்கட்டும், அவங்கள நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு உச்சக்கட்ட கோவத்தில் வந்து செம்மையாக வந்து கத்துறாங்க. நீ அமைதியாரு, நீ தான் இவ்வளோ பக்கபலமாக இருக்கியே அப்படின்னு சொல்கிறப்ப காஞ்சனா வந்து கடுப்பாயிட்டாங்க. என்ன திரு, யாருக்கிட்ட என்ன பகையை வந்து வளர்த்து வச்சுருக்க? நான் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனால் என்னோடய பிஸ்னஸ் எதிரிங்க இப்படியெல்லாம் யோசிக்கக்கூடியவங்க கிடையவே கிடையாது. நான் ஒரு ப்ராஜெக்ட் எடுத்தேன்னா அவங்க ஒரு ப்ராஜெக்ட் எடுப்பாங்க, அவ்வளோதான். இதில் வேறு யாரோ வந்து சம்மந்தப்பட்டிருக்காங்க. ஆமாம், இது எல்லாம் நினச்சா எனக்கு தெரிஞ்சு காசுக்காக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது, எதுக்கு என்ன ஏதுன்னு காஞ்சனா வந்து கேட்குறாங்க. காசுக்காவியா? ஸ்ரீ, நீ சொல்கிறதெல்லாம் ஒரு வகையில் யோசிக்கிறதுக்கு கரெக்டாக தான் தெரியுது. ஆனால் காசுக்காகனா எனக்கு ஒன்றும் புரியலையே. இல்லைம்மா, திரு இருக்கிறதுனால யாருக்கோ ஏதோ ஒரு வகையில் பிரச்சனையாக இருக்குது. அது இடையூறாக இருக்கிறதுனால தான் திருவை வந்து பத்திரமா வந்து அமுச்சு வைக்கணும்னு நினைக்கிறாங்க. என்னால் என்ன ஏதுன்னு உறுதித்தனமாக சொல்ல முடியல. இந்த விஷயம் தெரியுது. ஆனால் அவங்க எதுக்காக செஞ்சாலும் அவங்க மட்டும் நான் கண்டுபிடிச்சேன்னு வச்சுக்கிங்க, அவங்க இதுக்காக ரொம்பவே வந்து வருத்தப்படுவாங்கம்மா. திருவை இப்படியெல்லாம் வந்து யோசிச்சிருக்காங்களே, நான் பதிலுக்கு என்ன செய்கிறேன்னு மட்டும் பொறுத்திருந்து பாருமா. இதை நான் இப்பயே வந்து விடமாட்டேன்னு சொல்லிவிட்டு அதிகாரிக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க நம்ம ஸ்ரீவித்யா. ஃபோன் அடித்து நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. சார், இந்த அளவுக்கு வந்து பிரச்சனையாக இருக்குது. இதுக்கு பின்னாடி இருக்கிற காரணம் என்ன ஏதுன்னு கண்டுபிடிக்கணும்னா நீங்கள் மண்டபத்தில் இருக்கிற எல்லா இதுவும் வந்து பாருங்கள் சார். பார்க்கும்போது நாங்கள் அடையாளம் வந்து காட்டி வைக்கிறோம். அந்த ஒரு நபரோட ஃபோட்டோவும் உங்களுக்கு நாங்கள் அமுச்சு வைக்கிறோம் அப்படின்னு சொன்னோன்னே வேறு லெவலில் பரபரப்பாக வந்து கொண்டு போகிறாங்கன்னே சொல்லலாம். சரி மேடம், நான் சாயங்காலம் வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரியும் வந்து ஃபோனை வந்து வச்சிடுறாங்க. திருக்குமரன் இப்போ நல்லா தானே இருக்கார், நல்லா தான் இருக்காங்க. உடனே இந்த விஷயத்தில் இவ்வளோ தூரம் ஆர்வம் காட்டணுமான்னு கவிதா வந்து கேட்கும்போது, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன்.
ஒரு விஷயத்த வந்து புரிஞ்சுக்கங்க சித்தி அப்படின்னு கவிதாவிட்ட வந்து பேசுகிறாங்க. என்னோட வேலையை நான் தான் செய்யணும். மற்றவங்க எனக்காக இது செய்வாங்க அது செய்வாங்கன்னு என்றைக்குமே நான் எதிர்பார்த்ததில்ல சித்தி. இது என்னோட பர்சனல். திரு எனக்காக எல்லாத்தையும் வந்து பார்த்து பார்த்து செஞ்சிட்ருக்காரு. திருக்கு ஒன்றுனா நான் எவ்வளோ வந்து கோவப்படுவேன்னு திருக்கு மட்டும்தான் தெரியும். இனிமேட்டு பார்க்க போகிறீங்க. இன்னும் 10 நாளுக்குள்ளே அந்த ஒரு நபரை நான் கண்டுபிடிச்சி அவனை நான் நல்லபடியாக வந்து அமுச்சு வைக்க போகிறேன். நிச்சயம் அவன் மட்டும் நம்ம சொந்தக்காரனில் யாராவது ஒருத்தனா எனக்கு தெரிஞ்சவனா இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், அவனுக்கு மன்னிப்பே கிடையாது. இந்த ஸ்ரீவித்யா யாருன்னு அப்புறம் உங்களுக்கு தெரிய வரும் அப்படின்னு சொல்லும்போது, என்ன சொல்கிற நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்கன்னு சொல்ல வரீங்களா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அம்பிகா வந்து கேட்கும்போது, இருக்கலாமா இந்த காலத்தில் யாரையுமே வந்து நம்ப முடியாது. நமக்கு ஆதரவாக இருக்கிறவங்க கூட திருவை இது மாதிரி பத்திரமா வந்து அமுச்சு வைக்கணும்னு ஏவி கூட விட்டுருக்கலாம். அதனால நான் சும்மா விட மாட்டேன். அந்த ஒரு நபரை வந்து யார் என்ன ஏதுன்னு கண்டுபிடிச்சி அவனை உண்டுலன்னு ஆக்கணும்னு சொன்னோன்னே அப்படியே வந்து மண்டபத்தில் இருக்கிற ஃபுட்டேஜ் எல்லாத்தையும் வந்து எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. நம்ம ஸ்ரீவித்யா பார்த்துக்கிட்டு இருக்கிறப்ப திருவும் அவங்களும் சண்டை போட்டதுன்னு எல்லாமே வந்து இருக்குது. இவன் தானே திரு, இவனை பிடிச்சிட்டாலே போதும், ஈஸியாக நம்ம வந்து காரியத்தை வந்து சாதிச்சிடலாம், எதை பற்றியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, தேவையும் இல்லைங்கிற மாதிரி மாஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அச்சச்சோ, இது என்னடா புது வகையான தலைவலியாக இருக்குது. மகாலட்சுமியாவது எல்லாத்தையும் தெரிஞ்சாலும் சொல்ல மாட்டேன்னு சொல்லியிருக்கா. ஆனால் ஸ்ரீவித்யாவுக்கு மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா அப்பப்பா என்ன செய்யறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லும்போது எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்குது. நான் மாட்டுக்கும் ரூமுக்கு போகலான் இருக்கேன்னொன்னே காஞ்சனா வந்து பேசுகிறாங்க. கவிதா, நீ என்னம்மா, உன்னை நம்பி தானே திரு இருக்கான், நீ பத்திரமா வந்து பார்த்துக்க மாட்டியா? ஆமாம், அவங்க அப்படியே பார்த்துக்கிட்ட லட்சணம். இவங்க தான் காரணம்னு இந்த ஒரு நொடி போதும் நான் சொல்கிறதுக்கு. ஆனால் என்ன பண்ணுறது, குடும்பம் நல்லபடியாக வந்து அமைதியாக இருக்கணும்னு தான் ஆசைப்பட்றேன். ஸ்ரீவித்யா இருக்கிற கோவத்தை பார்த்தா கவிதாலாம் தாக்கு பிடிக்கவே மாட்டாங்கன்னு நல்லாவே வந்து தெரியுது. அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து, சரிக்கா நான் பார்த்துக்கிறேன், என்ன ஏதுன்னு என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேயும் வந்து நான் விசாரித்து அவனை உண்டுலன்னு ஆக்குறேங்கிற மாதிரி சொல்லிவிட்டு, திரு எவ்வளோ இந்த குடும்பத்துக்கு முக்கியம்னு நல்லாவே எல்லாருக்கும் தெரியும். அப்படி இருக்கும்போது தெருவுக்கு ஏதாவதுனா பார்த்துட்டு சும்மாலாம் இருக்க முடியாது, நானும் களத்தில் வந்து இறங்குறேன்னு சொல்லிட்டு மகாவை கிராஸ் பண்ணும்போது செம்மையாக வந்து முறைக்கிறாங்க. அந்த இடத்துல போடி போ, நான் இப்போ வரதான் போகிறேன்னு சொல்லிட்டு கவிதா மட்டும் அவங்க ரூம் பக்கம் போகும்போது, எல்லாம் போச்சு எல்லாம் போச்சு, இவ என்ன 10 மடங்கு இருக்கா, நான் யோசிக்கிறத விட இவ பல மடங்கு புத்திசாலியாக இருக்காளே ஸ்ரீவித்யா, இவளை சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டமாச்சே அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது, அதான் தலைவலிக்குதுன்னு சொன்னால காஃபி எடுத்துகிட்டு போங்க, சரி நான் போய் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு காஃபி எடுத்துகிட்டு அப்படியே கவிதா ரூம் பக்கம் போயிட்டு கதவை தாப்பப்படுறாங்க. என்ன எங்கள் அக்கா எப்படியெல்லாம் யோசிக்கிறாங்கன்னு பார்த்தீங்களா, நான் எதுவுமே வந்து சொல்லலை, சின்னதாக கோடு போட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறமேட்டுக்கு என்ன ஆகும், இனிமேட்டாவது நீங்கள் யாரு கூட கூட்டணியில் வந்து இது மாதிரிலாம் பண்ணுறீங்க சொல்லுங்கள், மரியாதையாக இப்போ சொல்ல புரியா இல்லையா? அப்போனா இந்த லாரி சமாச்சாரமும் உன்னோட தானா சொல்கிறீ அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஏய் என்ன இப்படியெல்லாம் பேசுகிறேன்னு என் குடும்பத்துக்கு தெரிஞ்சிச்சுன்னா என்ன ஆகும் தெரியுமா? நீ தான் இதுக்கெல்லாம் காரணம்னு உன் குடும்பத்துக்கு தெரிஞ்சிச்சுன்னா உன் நிலமை என்ன ஆகும் தெரியுமா? நீ கத்தவே கூடாது, கத்துனன்னு வச்சுக்கேன் உனக்கு தான் பிரச்சனை. எங்கள் அக்கா எப்படியெல்லாம் யோசிக்கிறாங்க, இது மாதிரி சின்னதாக ஒரு சந்தேகத்தை சொன்னாலே எங்கள் அக்கா அடுத்த கட்டத்துக்கு போயிடுவாங்க. உன்னை இந்த வீட்டிலே இல்லாத அளவுக்கு பார்த்துப்பாங்க. எது வசதி, உன்னை எதிர்க்கணும்னா எங்கள் அக்கா தான் கரெக்டு, நான்லாம் கரெக்ட் இல்லை. நான் உன்னை நீ தான் காரணம்னு சொல்ல தான் முடியும். ஆனால் எங்கள் அக்கா நினச்சாங்கன்னா நீ தான் காரணங்கிற விஷயத்த ஆதாரம் பூர்வமாக நிரூபித்து உன்னை இந்த குடும்பத்தை விட்டு நடு ரோட்டில் வந்து நிற்க வச்சுருவாங்க. அந்த அளவுக்கு எங்கள் அக்கா மாசு, பார்த்து நடந்துக்கன்னு நம்ம மகாலட்சுமி பேசுகிறாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம்.